अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 24/12/2023 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 3/4/1997. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு पुराने संस्कारों को ख़त्म कर अपने निजी संस्कार धारण करने वाले एवर रेडी बनो. பழைய சன்ஸ்காரங்களை முடிவடைய செய்துவிட்டு தனது நிஜி சன்ஸ்காரத்தை தாரணை செய்யக்கூடிய எவர் ரெடியாக ஆகுங்கள். आज बाप दादा अपने चारों ओर से विश्व के बाप के लव में लवलीन और लक्की बच्चों को देख रहे हैं. என்று பாப் தாதா தனது நாலா பக்கங்களிலும் உள்ள உலகத்தில் பாபாவுடைய அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய லக்கி குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். हर एक बच्चे के भाग्य पर बाप को भी नाज है. ஒவ்வொரு குழந்தைகளுடைய பாக்கியத்தில் பாபா ரொம்ப பெருமைப்படுகிறார். எப்படி? मेरे बच्चे वर्तमान समय इतना महान है. என்னுடைய குழந்தைகள் நிகழ்காலத்தில் அவ்வளவு மகானாக இருக்கின்றார்கள். जो सारे कल्प में முழு கல்பத்திலையும் கூட பாபா பட்டியலிட்டு சொல்கிறார். चाहे देवता स्वरूप में देवते स्वरूपத்தில் இருந்தாலும் சரி, चाहे धर्म नेताओं के रूप में धर्म தலைவர்களுடைய ரூபத்தில் இருந்தாலும் சரி,
चाहे महात्माओं के रूप में महात्माக்களுடைய ரூபத்தில் இருந்தாலும் சரி, चाहे पदमपदी आत्मा के रूप में पदमपदी आत्मानुடைய ரூபத்தில் இருந்தாலும் சரி, किसी का भी யாருக்கும் கூட इतना भाग्य नहीं है जितना ब्राह्मणों का भाग्य है. இவ்வளவு பாக்கியம் இல்லை எவ்வளவு பிராமணர்களாகிய உங்களுடைய பாக்கியமோ அவ்வளவு. तो आग अपने ऐसे श्रेष्ठ भाग्य को सदा स्मृति में रखते हो. தங்களது இந்த சிரேஷ்டமான பாக்கியத்தை எப்பொழுதும் நினைவில் வைக்கின்றீர்களா? सदा यह अनहद गीत मन में गाते रहते हो. எப்பொழுதும் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட பாடலை மனதில் பாடிக்கொண்டே இருக்கின்றீர்களா? என்ன பாடல்? பாபா சொல்கிறாங்க, வா பாக்ய விதாத்தா பாப் और வா मुझे श्रेष्ठ आत्मा का भाग्य. ஆகா பாக்ய விதாதாவான தந்தையே, ஆகா எனது சிரேஷ்ட ஆத்மானுடைய பாக்கியமே. यह भाग्य का गीत सदा ऑटोमेटिक बजता रहता है. பாபா கேட்குறாங்க, இந்த பாக்கியத்தினுடைய பாடலானது எப்பொழுதும் ஆட்டோமேட்டிக்காக வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றதா? बच्चों को देख देख सदा आश्रित होते हैं. பாபா குழந்தைங்களை பார்த்து பார்த்து எப்பொழுதும் சந்தோஷம் அடைகிறார். बच्चे भी आश्रित होते हैं. குழந்தைகள் கூட மகிழ்ச்சி அடைகின்றார்கள். लेकिन ஆனால் कभी कभी बीच में अपने भाग्य को इमर्ज करने के बजाय मर्ज कर देते हैं. இடையிடையே தனது பாக்கியத்தை எமர்ஜ் ரூபத்தில் வைப்பதற்கு பதிலாக மர்ஜ் ரூபத்தில் வைத்து விடுகின்றார்கள். जब बाप देखते हैं कि बच्चों के अंदर अपने सौभाग्य का नशा निश्चय मर्ज हो जाता तो क्या कहेंगे? இப்போ பாபா பார்க்கும் பொழுது குழந்தைகளிடம் தங்களது சௌபாகியத்தினுடைய போதை நிச்சயமானது மறைந்து இருக்கின்றதோ, பாபா என்ன சொல்லுவாங்க? வேறு என்ன சொல்ல போகிறாங்க? ட்ராமா. பாபா ட்ராமான்னு சொல்கிறாங்க. लेकिन ஆனால் बाप दादा सभी बच्चों को सदा ही भाग्य की स्मृति स्वरूप देखने चाहते हैं. बाप दादा எல்லா குழந்தைகளும் எப்பொழுதும் பாக்கியத்தினுடைய நினைவு சொரூபமாகவே பார்க்க விரும்புகின்றார்கள். பாபானுடைய ஆசை என்னன்னு சொல்லிட்டாங்க. आप भी सभी चाहते यही हैं. நீங்கள் எல்லாரும் கூட விரும்புகிறது இதுதான். लेकिन ஆனால் बीच में आ जाता है. இந்த ஆனால்ங்கிறது இடையில வந்துடுது. किसी से भी पूछो तो सब बच्चे यही लक्ष्य रख करके चल रहे हैं तो मुझे बाप समान बनना ही है. யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேளுங்க, எல்லா குழந்தைகளுக்கும் இந்த லட்சியத்தை வச்சு தான் போயிட்டுருக்குறாங்க. நான் பாப் சமானமாக ஆகவே வேண்டும். லட்சிய பௌத் அச்சா है. உங்களுடைய லட்சியம் ரொம்ப ரொம்ப நல்லது. जब लक्ष्य श्रेष्ठ है बहुत अच्छा है. எப்போ உங்களுடைய லட்சியம் சிரேஷ்டமானதாக ரொம்ப நல்லதாக இருக்கின்றதோ, फिर कभी इमेज रूप कभी मर्ज रूप क्यों? சில நேரத்தில் எமர்ஜ் ரூபத்திலையும் சில நேரத்தில் மர்ஜாகவும் ஏன் ஆகிவிடுகின்றது? காரணம் கியா? பாபா கேட்க காரணம் என்ன? बाप दादा से इतने अच्छे अच्छे वायदे भी करते हैं. பாப் தாதாட்ட அவ்வளவு நல்ல நல்ல உறுதிமொழிகள்லாம் செய்கின்றார்கள். रूहान भी करते हैं. உரையாடல் கூட பாபாட்ட செய்கின்றார்கள். फिर भी लक्ष्य और लक्षण में अंतर क्यों? பிறகும் கூட தங்களுடைய லட்சியம் மற்றும் லட்சணம் இந்த ரெண்டுலேயும் ஏன் வேறுபாடு இருக்கின்றது? आग बाप दादा ने रिजल्ट में देखा कि कारण क्या है. बाप दादा ने रिजल्ट காரணத்தை பார்க்கின்றார். वैसे तो आप सब जानते हैं. உங்கள் எல்லாருக்கும் கூட இது தெரியும். नई बात नहीं है, புது விஷயம் அல்ல. बाप दादा रिवाइज कराते हैं.
बाप दादा रिवाइज செய்விக்கின்றார். बाप दादा ने देखा 3 बातें हैं. बाप दादा பார்க்கின்ற 3 விஷயங்கள். एक सोचना संकल्प करना. ஒன்று யோசிப்பது, சங்கல்பம் செய்வது. दूसरा है बोलना वर्णन करना. இரண்டாவது பேசுவது, அதாவது வர்ணனை செய்வது. तीसरा है कर्म में प्रैक्टिकल अनुभव में या चलन में लाना. கர்மத்தில் ப்ராக்டிக்கலாக அனுபவம் செய்வது, அதாவது நடத்தையில் கொண்டு வருவது. कर्म में लाना, கர்மத்தில் கொண்டு வருவது. तो तीनों का समान बैलेंस कम है. இந்த மூன்றுலையும் ஈக்குவலாக பேலன்ஸு குறைவாக இருக்கிறது. जब बैलेंस होता है तो निश्चय और नशा इमर्ज होता है. இப்போ இந்த மூன்றுலையும் பேலன்ஸ் இருக்கின்றதோ அப்போ நிச்சயமும் சரி, போதையும் சரி இமர்ஜ் ரூபத்தில் இருக்கின்றது. और जब बैलेंस कम है, எப்போ பேலன்ஸ் குறைந்து விடுகின்றதோ நிச்சய और नशा मर्ज हो जाता है. உங்களுடைய நிச்சயமாகட்டும் அல்லது போதையாகட்டும் அது मर्ज ஆகிடுது. रिजल्ट में देखा गया कि सोचने की गति बहुत अच्छी भी है और फास्ट भी. ரிசல்ட்டில் என்ன பார்க்கப்பட்டது அப்படின்னா, யோசிக்கிறதுக்கான ஸ்பீடு ரொம்ப நல்லாவும் இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. बोलने में रफ्तार और नशा वह भी 70% ठीक है. பேசுறதுனுடைய ஸ்பீடு போதை 75% வரைக்கும் கரெக்டாக இருக்குது. बोलने में मेजॉरिटी होशियार भी हैं. பேசுகிறதுல மெஜாரிட்டி ரொம்ப கெட்டிக்காரர்களாக கூட இருக்கின்றார்கள். लेकिन ஆனால் प्रैक्टिकल चलन में लाने में टोटल मार्क्स कम हैं. ப்ராக்டிக்கல் நடத்தையில் கொண்டு வரதில் டோட்டல் மார்க்ஸு குறைவாக இருக்கின்றது. तो ஆக 2 बातों में ठीक है लेकिन तीसरी बात में बहुत कम है. 2 விஷயங்களில் ஓகே, ஆனால் 3வது விஷயத்தில் ரொம்ப குறைவாக இருக்கின்றது. காரணம் என்ன? जब संकल्प भी अच्छा है, बोल भी बहुत सुंदर रूप में है. எப்போ உங்களுடைய சங்கல்பமும் நல்லா இருக்குது, பேச்சும் ரொம்ப அழகான ரூபத்தில் இருக்குது, फिर प्रैक्टिकल कम क्यों होता है? प्रैक्टिकल ஏன் குறைவாக ஆகிவிடுகிறது? कारण क्या जानते हो? காரணம் என்ன தெரியுமா? हाँ या ना बोलो. தெரியும் இல்லை தெரியாதுன்னு சொல்லுங்கள். जानते बहुत अच्छा है. நன்றாக தெரிந்திருக்கின்றீர்கள். अगर किसी को भी कहेंगे इस टॉपिक पर भाषण करो या क्लास कराओ तो कितना अच्छा क्लास कराएंगे. யார்கிட்டையாவது இந்த டாப்பிக்கில் லெக்சர் பண்ணுங்கள், கிளாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லா செய்வீங்க. और बड़े निश्चय नशे फलक से भाषण भी करेंगे. இன்னும் நிறைய நிச்சயத்தில் போதையில் பெருமையில் லெக்சர் பண்ணுவீங்க, கிளாஸ் கூட செய்விப்பீங்க. கராத்தே हैं, செய்விக்கவும் செய்கின்றீர்கள். बाप दादा सबके क्लासेस सुनते हैं. बाप दादा எல்லாருடைய கிளாஸையும் கேட்கின்றார். क्या क्या बोलते हैं, என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு முஸ்கராத்தே रहते हैं, புன்முறுவல் பூத்துக்கொண்டே இருக்கின்றார். வா வா பச்சே வா, ஆகா ஆகா என்னுடைய குழந்தைகளே. मूल बात है, मुख्यமான விஷயம் என்ன? बाप दादा ने पहले भी सुनाया, यह रिवाइज कोर्स चल रहा. बाप दादा ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார். இப்போ என்ன கோர்ஸ் நடந்துகிட்ருக்கு? रिवाइज கோர்ஸு நடந்து கொண்டு இருக்கின்றது. तो बाप कहते हैं कारण एक ही है. பாபா என்ன சொல்கிறாங்க? காரணம் ஒன்றே ஒன்று தான். ஜாதா भी नहीं है, நிறைய கூட இல்லை. एक ही कारण है, ஒரே ஒரு காரணம்தான். और बाप दादा समझते ही कारण को निवारण करना मुश्किल भी नहीं है. बाप दादा புரிஞ்சிருக்கின்றார். அந்த காரணத்துக்கு நிவாரணம் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமும் கிடையாது. बहुत सहज है, ரொம்ப ரொம்ப ஈஸி. लेकिन ஆனால் सहज को मुश्किल बना देते हैं. ஈஸியை கஷ்டமாக ஆக்கிக் கொள்ளுகின்றார்கள்.
முஸ்கில் ஹை नहीं, கஷ்டமே கிடையாது, அது பனா தேத்தே, கஷ்டமாக ஆக்கிக் கொள்ளுகின்றார்கள். क्यों? ஏன்? நஷா மர்ஜ் ஓ ஜாத்தா है, नशा कुறைந்து விடுகிறது, மர்ஜாகி விடுகிறது. एक ही कारण है, जो भी धारणा की बातें सुनते हो, करते भी हो, चाहे शक्तियों के रूप में चाहे गुणों के रूप में, धारणा की बातें बहुत अच्छी अच्छी करते हो. பாபா ஒரே ஒரு காரணம், தாரணைக்கான விஷயங்களை கேட்குறீங்க, சொல்கிறீங்க, சக்திகளுடைய ரூபத்தில், குணங்களுடைய ரூபத்தில் தாரணைக்கான விஷயங்கள் ரொம்ப நல்லா செய்கிறீங்க. इतनी अच्छी करते हो जो सुनने वाले चाहे अज्ञानी चाहे ज्ञानी सुनकर बहुत बहुत अच्छा कहकर खूब तालियां बजाते. அவ்வளோ நல்லா நீங்கள் சொல்கிறீங்க, கேட்குறவங்க அவங்க ஞானியாக இருந்தாலும் சரி தான், அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி தான், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நல்லா கைத்தட்டுறாங்க. बहुत अच्छा कहा, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. लेकिन ஆனால் कितने बार लेकिन आया, பாபா கேட்குறாங்க, எத்தனை தடவை ஆனால் வந்துட்டு ஏ லேக்கின் ஹி விகன் டால் தீத்தா ஹே, இந்த ஆனால் என்பது தான் தடையை போடுகிறது. லேக்கின் சப்த சமாப்த் ஹோனா, அர்த்தாத் ஆனால் என்ற இந்த வார்த்தை சமாப்தி முடிவடைகின்றது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? பாப் சமான் சமீப் ஆனா और பாப் கே சமீப் ஆனா, பாபாவுக்கு சமமாக ஆவதில் அருகாமையில் வருவது, அதாவது பாபாவினுடைய அருகாமையில் வருவது அப்படின்னா என்ன அர்த்தம்? சமைக்கோ சமீப் லானா, நேரத்தை நீங்கள் அருகாமையில் கொண்டு வருகின்றீர்கள். लेकिन अभी तक लेकिन शब्द कहना पड़ता है. ஆனால் இப்போ வரைக்கும் ஆனால் என்ற வார்த்தையை சொல்ல தான் வேண்டியிருக்கின்றது. பாப்கோ அச்சா नहीं लगता, பாபாவுக்கு இது பிடிக்கலை. लेकिन कहना ही पड़ता है, ஆனால் சொல்லவே வேண்டியிருக்கின்றது. तो कारण क्या, இதற்கான காரணம் என்ன? जो भी कहते हो धारण भी करते हो, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, தாரணை கூட செய்தாலும் சரி, தாரணா के रूप में धारण करते हो, தாரணையினுடைய ரூபத்தில் தாரணை செய்கின்றீர்கள். वो धारणा किसकी थोड़ी समय किसकी ज़्यादा समय भी चलती है. அந்த தாரணையானது சில பேருக்கு கொஞ்ச காலத்திற்கு, சில பேருக்கு கொஞ்சம் அதிகமான நேரம் நடைபெறுகின்றது. लेकिन ஆனால் தாரணா ப்ராக்டிக்கல் மே சதா படுத்தி சலே, இந்த தாரணையானது ப்ராக்டிக்கலில் எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். उसके लिए यही முக்கிய बात है, அதற்கான முக்கியமான விஷயமே என்ன? जैसे द्वापर से लेके अंतिम जन्म तक जो अवगुण व कमजोरियों हैं उसकी धारणा संस्कार रूप में बन गई है. பாபா சொல்கிறாங்க, துவாப்பர் யுகத்திலேருந்து கடைசி ஜென்மம் வரைக்கும் எந்த அவகுணம் அல்லது பலகீனங்களோ அவைகளை संस्कार ரூபத்தை ஆகிவிட்டது. संस्कार बनने के कारण मेहनत नहीं करना पड़ता, அது சம்ஸ்காரமாக ஆகிவிடுகின்ற காரணத்தினால உழைக்க வேண்டியதே இல்லை. छोड़ना भी चाहते हैं, अच्छा नहीं लगता है, விடவும் விரும்புகின்றார்கள், அது நல்லாவும் இல்லை. फिर भी कहते हैं क्या करें मेरे संस्कार ऐसा है, அப்புறம் கூட என்ன பண்ணுறது, என்னுடைய சம்ஸ்காரமே அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. आप बुरा नहीं मानना मेरा संस्कार ऐसा, சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னுடைய சம்ஸ்காரமே அப்படி தான். சம்ஸ்கார் பனா கைசி, பாபா கேட்குறாங்க, இந்த சம்ஸ்காரமாக எப்படி ஆனது? பனாயா தபி தோ பனான, நீங்கள் அதை உருவாக்குனனால தான் ஆகியிருக்கிறது அல்லவா? ஆக जब द्वापर से यह उल्टे संस्कार बन गए, ஆக द्वापर யுகத்திலிருந்து இந்த தவறுதான சம்ஸ்காரம் ஆகிவிட்டது. जिसे आप समय पर मजबूर भी होते हो फिर भी कहते हो क्या करे संस्कार है. அதனால தான் நீங்கள் இப்பொழுது சில நேரத்தில் அதை கட்டாயமாக கூட நினைக்கிறீங்க, அப்புறமே என்ன சொல்கிறீங்க,
என்ன செய்கிறது, என்னுடைய சன்ஸ்காரம்னு சொல்கிறீங்க. तो संस्कार सहज न चाहते हुए भी प्रैक्टिकल में आ जाते हैं ना. ஆக சன்ஸ்காரம் என்றது சகஜமாக நீங்கள் விரும்பாவிட்டால் கூட ப்ராக்டிக்கலாக வந்துடுது இல்லையா. கிசிக்கோ குரோதா ஜாத்தா है, சிலருக்கு கோபம் வந்து விடுகிறது. थोड़े समय के बाद कहते हैं आप बुरा नहीं मानना, मेरा संस्कार है, நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னுடைய சன்ஸ்காரம் அது அப்படின்னு சொல்கிறீங்க. குரோதுக்கோ சன்ஸ்கார் பனாயா, அந்த கோபத்தை நீங்கள் சன்ஸ்காரமாக ஆக்கிட்டீங்க. அவகுண்கோ சன்ஸ்கார் பனாயா, அதாவது அவகுணத்தை சன்ஸ்காரமாக ஆக்கிட்டீங்க. அவர் குணோக்கோ சன்ஸ்கார் கியோ நை பனாயா, குணங்களை ஏன் நீங்கள் சன்ஸ்காரமாக செய்யவில்லை. ஜிசே குரோத் அக்ஞான் கி சக்தி है, கோபம்ங்கிறது என்ன, ஒரு அஞ்ஞானத்தினுடைய சக்தி, அறியாமையினுடைய சக்தி. और ज्ञान की शक्ति शांति है, அதே ஞானத்தினுடைய சக்தி எது, சாந்தி. சகன் சக்தி है, பொறுமை சக்தி, இதெல்லாம் ஞானத்தினுடைய சக்தி. तो अज्ञान की शक्ति क्रोध को बहुत अच्छी तरह से संस्कार बना लिया. அஞ்ஞானத்தினுடைய சக்தியான அந்த கோபத்தை ரொம்ப நன்றாக சன்ஸ்காரமாக ஆக்கிவிட்டீர்கள். யூஸ் பி கர்த்தே ரேத்தோ, பயன்படுத்தி கொண்டும் இருக்கின்றீர்கள். ஃபிர் மாஃபி பி லேத்தே ரேத்தோ, அப்புறம் மன்னிப்பு வேறு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. மாஃப் கர்தேனா ஆகே சே நஹி ஹோகா, மன்னிச்சிருங்க, இனிமேல் இது மாதிரி ஆகாது. அவர் ஆகே அவுட் ஜாதா ஹோத்தா है, ஆனால் போக போக இன்னும் அதிகமாகின்றது. காரணம் என்ன, क्योंकि संस्कार बना दिया है, அதை சன்ஸ்காரமாக ஆக்கிவிட்டீர்கள். ஆக बाप दादा एक ही बात बच्चों के बार बार सुनाते. பாப்பா ஒரே விஷயத்தை தான் குழந்தைகளுக்கு அடிக்கடி கூறுகின்றார். अभी हर गुण को, हर ज्ञान की बात को संस्कार रूप में बनाओ. இப்போது ஒவ்வொரு குணங்களையும் ஒவ்வொரு ஞானத்தின் விஷயங்களையும் சன்ஸ்கார் ரூபமாக செய்து விடுங்கள். ब्राह्मण आत्माओं के निज संस्कार कौन से हैं? அடுத்து பாபா கேட்குறாங்க, பிராமண ஆத்மாக்களுடைய நிஜ சன்ஸ்காரம் எது? क्रोध या सहन शक्ति कौन सा है? கோபமா அல்லது பொறுமை சக்தியா? எது? सहन शक्ति शांति की शक्ति है ना, பொறுமை சக்தியும் சாந்தி சக்தியும் தான் அல்லவா. तो ஆக அவகுணோं को तो सहज ही संस्कार बना दिया, அவகுணங்களை ரொம்ப ஈஸியாக சன்ஸ்காரமாக ஆக்கிட்டீங்க. मेरा निजी संस्कार कौन सा है, ये सदा याद रखो. என்னுடைய நிஜ சன்ஸ்காரம் எது, இதை எப்போதுமே நினைவில் வைங்க. वो तो रावण की जायदाद संस्कार बना दिया, ராவனுடைய சொத்தை நீங்கள் சன்ஸ்காரமாக்கிட்டீங்க. பராய மால்கோ அப்பனா பனா லியா, பிறருடைய பொருளை உங்களுடையதாக ஆக்கிவிட்டீர்கள். அப்பாப்கே கஜானக்கோ அப்பனா பனாவோ. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, பாபாவினுடைய பொக்கிஷங்களை தனதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ராவன் கி சீஸ் கோ சம்பால் கர் ரக்கா है, ராவனுடைய பொருளை இன்னும் சம்பாலனை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. और बाप की चीज़ें को गुम कर देते हो, क्यों? பாபானுடைய பொருளை ஏன் மறைச்சிடுறீங்க, மறந்துடுறீங்க? காரணம் என்ன? ராவன் சே பியார் है, பாபா கேட்குறேன், ராவனிடம் அன்பு இருக்கின்றதா? ராவன் அச்சா லக்தா है या बाप अच्छा लगता है? ரொம்ப டெக்னிக்கலாக பாபா கேட்குறேன், ராவன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானா இல்லை பாபா பிடிச்சிருக்கின்றாரா? கहेंगे तो सभी बाबा अच्छा लगता है, எல்லாம் என்ன சொல்லுவீங்க, பாபா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காருன்னு. ஏன் மனசே கஹரேன்னா, இதைத்தான் நீங்கள் எல்லாம் மனதில் நினைக்கின்றீர்கள் அல்லவா. लेकिन ஆனால் जो अच्छा लगता है उसकी बात निश्चय की स्याही से दिल में समा जाती है. எது உங்களுக்கு பிடித்திருக்கின்றதோ, யார் உங்களுக்கு பிடித்திருக்கின்றாரோ அவருடைய விஷயங்கள் நிச்சயம் என்பது, நிச்சயம் என்ற அந்த இங்குனால்
இதயத்தில் எழுதப்பட்டு விடுகின்றது. जब कोई रावण के संस्कार का वश होते हैं और फिर भी कहते रहते हैं, யாராவது சில ராவனுடைய சம்ஸ்காரத்துக்கு வசமாயிடுறாங்க, அப்புறம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, பாபா ஆப்சே மேரா बहुत प्यार है बहुत प्यार है, பாபா உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப அன்பு இருக்குது ரொம்ப அன்பு இருக்குது. பாபா पूछते हैं कितना प्यार है, பாபா கேட்குறார் எவ்வளோ உங்களுக்கு அன்பு இருக்குது. तो कहते हैं आकाश से भी ज़्यादा है, ஆகாயத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. பாப் सुन करके खुश भी होते हैं, பாபா இதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றார். கித்தனை போலே பச்சே, ஏன் மகிழ்ச்சி அடைகிறார், எப்படி இப்படி கல்லங்கப்படமற்ற குழந்தைங்களாக இருக்காங்க. फिर भी பாப் कहते हैं, பிறகும் கூட பாபா கூறுகின்றார், என்ன கூறுகின்றார், बाप का सभी बच्चों से वायदा है कि दिल से अगर एक बार भी मेरा बाबा बोल दिया, பாபாவுக்கு எல்லா குழந்தைகளிடமும் கூட இந்த உறுதிமொழி இருக்கிறது. நீங்கள் ஒரு தடவை இதயபூர்வமாக எனது பாபா என்று சொல்லிவிட்டீர்களானால், பலே பீச் பீச் மே பூல் ஜாத்தே ஹோ, இடையிடையே நீங்கள் மறந்து போகிறீங்க, அது சரிதான். लेकिन एक बार भी दिल से बोला मेरा बाबा, ஒரே ஒரு தடவை தான் இதயபூர்வமாக என்னுடைய தந்தைன்னு சொன்னீங்க. तो பாபி कहते हैं जो भी हो जैसे भी हो मेरे ही हो, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி என்னுடையவர்கள். லே தோ ஜானா ஹி ஹே, உங்களை எல்லாம் நான் கூட்டிகிட்டு போயே ஆக வேண்டும். सिर्फ बाप चाहते हैं कि बाराती बनाकर नहीं चलना, सजनी बनकर चलना. ஆனால் பாபா விரும்புகிறது என்ன, வெறும் கூட்டமாக உங்களை கூட்டிகிட்டு போகாமல் நாய்களாக ஆக்கி கூட்டிகிட்டு போகணும். அப்படி தான் நீங்கள் போகணும். சுன்கற்கே தோ பவி बहुत खुश हो रहे हैं, கேட்ட உடனே எவ்வளோ மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். நாங்கள் கூட்டத்தோடு போகலை, பாபாவுக்கு நாயகி ஆகிட்டு போகணுன்னு. अपने ऊपर हंसी भी आ रही है, உங்கள் மேலே உங்களுக்கு சிரிப்பு கூட வருகிறது. अभी सुनने के समय अपने ऊपर हंसते हो ना, இதை கேட்குற நேரத்தில் உங்கள் மேலே உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லையா. अपने ऊपर हंसी आती है और जब जोश करते हो तब लाल पीले हो जाते हो. ஆனால் எப்போ நீங்கள் கோவப்படுறீங்களோ இல்லை ஜோஷத்தில் வந்துடுறீங்களோ அப்போ நீங்கள் மஞ்சளாக சிகப்பாக ஆயிடுறீங்க. लेकिन बाप ने रिजल्ट में देखा, ஆனால் பாபா ரிசல்ட்டில் என்ன பார்த்தார், बच्चों में एक विशेषता बहुत अच्छी है. कौन सी, குழந்தைகள்கிட்ட ஒரு நல்ல விசேஷத்தன்மை இருக்கிறது. அது என்ன, पवित्रता में रहना उसके लिए कितना भी सहन करना पड़ता. தூய்மையாக இருப்பதற்காக எவ்வளவுதான் பொறுத்து போக வேண்டியிருந்தாலும் சரி, कितना भी अपोजिशन करने वाले सामने आए, எவ்வளவுதான் அப்போசிஷன் பண்ணுறவங்க முன்னாடி வந்தாலும் சரி, लेकिन इस बात में 75% अच्छे हैं. இந்த விஷயத்தில் 75% ரொம்ப நல்லா இருக்கீங்க. कोई कोई घसिया गपोड़ भी लगाते हैं, लेकिन फिर भी 70% ने इस बात में पास होकर दिखाया. சிலர் சும்மா போய் சொல்லிடுறாங்க, கதை சொல்கிறாங்க, ஆனாலும் கூட 75% இந்த விஷயத்தில் பாஸ் ஆகி காட்டிட்டீங்க. अब उसके बाद दूसरा सब्जेक्ट कौन सा आता है, தூய்மையாக வாழ்கிறது, தூய்மையாக இருக்கிறது, இந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகிட்டீங்க. அடுத்த சப்ஜெக்ட் என்ன வருது, குரோத், கோபம். தேவான் तो टोटल है ही, தேக உணர்வு என்பது டோட்டலாக இருக்குது. लेकिन देखा गया है कि क्रोध की सब्जेक्ट में बहुत कम पास है. இந்த கோபம் என்ற சப்ஜெக்டில் ரொம்ப குறைவாகத்தான் பாஸ் ஆகியிருக்கீங்க. ऐसे समझते कि शायद क्रोध कोई विकार नहीं है या शस्त्र विकार नहीं है. ஒருவேளை இப்படி நினைக்கிறீங்களோ என்னமோ, இந்த கோபம் ஒன்றும் விகாரம் இல்லை, இது ஒரு ஆயுதமாக இருக்கின்றது என்று. लेकिन क्रोध ज्ञानी तो आत्मा के लिए महाशत्रु है. கோபம் என்பது ஞானி ஆத்மாக்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கின்றது. பாபா அதை காரணம் சொல்ல பாருங்கள்.
क्योंकि क्रोध अनेक आत्माओं के संपर्क में आने से प्रसिद्ध हो जाता है. எப்போ நிறைய பேருடைய சம்பந்தம் தொடர்பில் வரீங்களோ அப்போ அது ஃபேமஸ் ஆகிடுது. और क्रोध करके बाप के नाम भी बहुत गिलानी होती है. அந்த கோபத்தை பார்த்து பாபாவுடைய பெயருக்கே ரொம்ப இழுக்கு வந்து விடுகின்றது, நிந்தனை வந்து விடுகின்றது. कहने वाले यही कहते हैं देख लिया ज्ञानी तो आत्मा बच्चों को. சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்துட்டோம் ஞானித்து ஆத்மாக்களான குழந்தைகளை. क्रोध के बहुत रूप है. பாபா சொல்கிறாங்க கோபம் என்பது கூட பலவிதமான ரூபங்களில் இருக்கின்றது. ये तो महान रूप आप अच्छी तरह से जानते हो दिखाई देता. ஒன்று மகான் ரூபத்தில் அதை நீங்கள் எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்கீங்க, அது பிறருக்கு தெரிகின்றது. ஏ क्रोध கர்றா, இவங்க இப்போ கோவப்படுறாங்க அப்படின்னு. दूसरा இரண்டாவது, क्रोध का सूक्ष्म स्वरूप अंदर में ईर्षा. கோபத்தினுடைய சூக்ஷமான ஸ்வரூபம் உள்ளுக்குள்ள பொறாமை, துவேஷம், கிருணா, வெறுப்பு ஒத்திய. ஆக பொறாமைப்படுறது, துவேஷப்படுறது, घृणा पढ़ इस स्वरूप में जोर से बोलना या बाहर से कोई रूप नहीं दिखाई देता. இந்த ஸ்வரூபங்களில் வேகமாக பேசுகிறது இல்லை வெளியில் தெரிகின்ற ரூபம் இருக்காது. लेकिन जैसे बाहर क्रोध होता तो क्रोध अग्नि रूप है ना. இப்போ வெளியில் கோபம் தெரியுது அப்படின்னா அது நெருப்பினுடைய ரூபம். अंदर खुद भी चलता रहता है और दूसरों को भी जलाता है. அந்த நெருப்பு என்ன பண்ணுது, தன்னைத்தான் எரிக்கின்றது, பிறரை கூட எரிக்கின்றது. ஐசே அதே மாதிரி ஈஷா துவேஷ் கிருணா, பொறாமை, துவேஷம் மற்றும் வெறுப்பு, ஏ ஜிஸ்மே இதில் யார்கிட்ட இருக்கின்றதோ வ இஸ் அக்னிக்கு அந்தரி அந்தர் ஜல்தா रहता है. அவங்க உள்ளுக்குள்ளேயே எரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். बाहर से लाल पीला नहीं होता है, வெளியில் சிவப்பாவோ மஞ்சளாவோ ஆவறதில்லை. फिर भी ठीक है लेकिन वह काला होता है. ஆனால் அவங்க என்ன ஆயிடுறாங்க, கருப்பாயிடுறாங்க. तीसरा மூன்றாவது, क्रोध की चतुराई के रूप भी है. இந்த கோபம் ரொம்ப கெட்டிக்காரத்தனமான ரூபத்தையும் எடுத்து வருகிறது. वो क्या है, அது என்ன? कहने में समझने में ऐसे समझते हैं, वह कहते हैं कि कहाँ सीरियस होना ही पड़ता. புரிஞ்சிக்கிறதில்ல இல்லை சொல்கிறதில்ல. அப்பப்போ இந்த மாதிரியும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க, சில நேரத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்க வேண்டியிருக்குன்னு. கா லா உட்டானா ही पड़ता है. சட்டத்தை கையில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கல்யாண கேலியே, நன்மைக்காக. அபி கல்யாணே யா நஹி वो अपने से पूछो. இப்போ இதில் நன்மை இருக்குதா இல்லையா உங்களை நீங்களே கேளுங்க. बाप दादा ने किसी को भी अपने हाथ में ला उठाने की छुट्टी नहीं दी है. பாப் தாதா யார் ஒருவருக்கும் சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வதற்கு பர்மிஷன் கொடுக்கவில்லை. अभी कल्याण या नहीं वो अपने से पूछो. क्या कोई मुरली में कहा कि भले ला उठाओ, क्रोध नहीं करो? பாபா முரளியில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரா, சட்டத்தை கையில் எடுக்காதீங்க, கோவப்படாதீங்க. ला उठाने वाले का अंदर का रूप वही क्रोध का अंश होता है. ஒருத்தவங்க சட்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்கனாலே உள்ளுக்குள்ளே அது கோபத்தினுடைய அம்சமாக இருக்கின்றது. जो निमित्त आत्मा है वह भी ला उठाते नहीं है. யார் நிமித்தமான ஆத்மாக்களாக இருக்கின்றாலோ அவர்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது இல்லை. लेकिन उन्हों को ला रिवाइज कराना पड़ता है. ஆனால் அவங்க லா என்னங்கிறத ரிவைஸ் பண்ண வேண்டி இருக்குது. லா कोई भी नहीं उठा सकता. சட்டத்தை யாருமே உங்கள் கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. निमित्त है तो बाप द्वारा बनाए हुए लॉ को रिवाइज करना पड़ता है. யார் நிமித்தமாக இருக்கிறாங்களோ அவங்க பாபா மூலமாக என்னென்ன லா ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அதை ரிவைஸ் பண்ண வேண்டி இருக்கின்றது. நிமித்த பண்ணவனுக்கோ இத்தனை சுட்டிய சப்கோ நெய்,
நிமித்தமானவங்களுக்கு கூட இவ்வளவு தான் பர்மிஷன், எல்லாருக்கும் இந்த பர்மிஷன் கிடையாது. आज बाप दादा थोड़ा ऑफिशियल शिक्षा दे रहे हैं. இன்றைக்கி பாப் தாதா கொஞ்சம் அஃபிஷியலாக படிப்பினை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். प्यार से उठाना, இது அன்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். क्योंकि बाप दादा बच्चों के लिए हुए लिखे हुए के वायदे देखकर बाप दादा குழந்தைகளுக்காக எழுதப்பட்டிருக்கின்ற செய்திருக்கின்ற உறுதிமொழிகளை பார்த்து சுன்கர் முஸ்கராத்தே रहते हैं, புன்சிரிப்பு சிரித்து கொண்டே இருக்கின்றார்கள். अभी बाप दादा ने जो सुनाया हर गुण को निजी संस्कार बनाओ. இப்போ பாப் தாதா என்ன சொன்னார்? ஒவ்வொரு குணங்களையும் நிஜ சன்ஸ்காரமாக ஆக்கிக்கொள்ளுங்கள். अंडरलाइन किया? इधर अंडरलाइन பண்ணிட்டீங்களா? तो अभी से ये कहना कि शांत स्वरूप में रहना है, सहनशील बनना, ये तो मेरे संस्कार बन गए. இப்போலேருந்தே இந்த மாதிரி சொல்லுங்கள். சாந்த ஸ்வரூபமாக இருப்பது, பொறுமையாக நான் ஆவது, இது என்னுடைய சன்ஸ்காரமாகவே ஆகிவிட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். फिर बाप दादा जब मिलन मनाने आए तो इसे अपनी निजी संस्कार बनाकर बाप दादा का आगे 5 महीने दिखाना. அப்புறம் எப்போ பாபா வருவாங்களோ அப்போ இவைகளை உங்களுடைய நிஜமான சன்ஸ்காரமாக்கிட்டு பாப் தாதாக்கு முன்னாடி 5-6 மாதமாக காட்டுங்க. इसलिए आज रिजल्ट सुना रहे. அதனால தான் பாபா இன்னைக்கு ரிசல்ட்டை சொல்லி கொண்டு இருக்கின்றார். क्रोध की रिपोर्ट बहुत आती है. கோபத்துக்கான ரிப்போர்ட்டு நிறையா பாபாட்ட வருதான். छोटा बड़ा भिन्न भिन्न रूप से क्रोध करते हैं. சின்னதாக பெருசாக விதவிதமான ரூபத்தில் கோபப்படுறீங்க. अभी बाप दादा ज़्यादा नहीं खोलते हैं. இப்போ பாபா நிறையா ஒன்றும் ஓப்பன் பண்ணலை, लेकिन कहानियाँ बहुत मज़े की है. ஆனால் கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டானது. इसीलिए அதனால் ஆசிய क्रोध को क्या करेंगे? விதாய் देंगे. இன்னையிலேருந்து கோபத்துக்கு விடுப்பு கொடுத்து விடுவீர்களா? சபின்னு தாலி பஜா, எல்லாம் கை தட்டுறாங்க. देखो ताली बजाना बहुत सहज है, கை தட்டுறது ரொம்ப ஈஸி. लेकिन क्रोध की ताली नहीं बजे. கோபம் என்ற கை தட்டக்கூடாது. बाप दादा भी ये बार बार सुनने नहीं चाहते. பாப் தாதா இப்போ இதை அடிக்கடி கேட்க விரும்பலை. எதை? फिर भी रहम पड़ता है तो सुन लेते. ஆனாலும் கருணை வருகிறது, அதனால் பாபா கேட்டுக்கிறார். अब तो ये नहीं कहना कि बाबा वायदा तो किया लेकिन, இனிமேல் பாபாட்ட இந்த மாதிரி சொல்லாதீங்க, நாங்கள் உறுதிமொழி கொடுத்தோம் ஆனால் फिर आ गया क्या करे, चाहते नहीं है आ जाता. பிறகும் வந்துடுது, என்ன பண்ணுறது, நாங்கள் விரும்பலை ஆனால் வந்துடுது, இப்படி நீங்கள் சொல்லாதீங்க. आपी माया को समझा दो, क्रोध को समझा दो. நீங்களே மாயாவுக்கு புரிய வைங்க, கோபத்துக்கு புரிய வைங்க. तो ये पुरुषार्थ भी बाप करे या प्रारब्ध बच्चे लगी. இந்த முயற்சியையும் பாபா செய்யணும், நீங்கள் பிராரப்து அடையணுமா என்ன? ये भी मेहनत बाप करे. இந்த உழைப்பை கூட முயற்சியை கூட பாபா தான் செய்யணுமா? तो ऐसे वादा नहीं करना जो फिर 5 मास के बाद रिजल्ट देखे. அதனால் அப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழியை செய்யாதீங்க, 5 மாதத்துக்கு அப்புறம் அதில் ரிசல்ட்டு பார்க்குற மாதிரி. भले आप बताओ नहीं बताओ, बाप के पास तो पहुँचती है. நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி பாபாட்ட அந்த ரிசல்ட்டு போகுது. ऐसी रिजल्ट ना हो क्या करे, हो जाता है सर्कमस्टेंसेस से आते, बात बहुत बड़ी हो गई है ना. அதனால் இனிமேல் இந்த மாதிரி ரிசல்ட்டு வரக்கூடாது. என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுது, சூழ்நிலையே அப்படி ஆயிடுச்சு, விஷயமே அவ்வளோ பெருசாகிடுச்சு. बाप को भी समझाने की कोशिश करते हैं. பாபாவுக்கே புரிய வைக்கிறதுக்கான முயற்சி செய்கிறாங்களாம். बड़े होशियार है, ரொம்ப கெட்டிக்காரெல்லாம் இருக்கிறாங்க. कहते हैं
மேலும் என்ன சொல்கிறாங்க, பாபா பாருங்க கிண்டல் பண்ணுறாங்க. பாபா छोटी मोटी बातें हम पार कर लेते हैं, பெரிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கடந்துடுறோம். ஏன் பாத்து படி தீனா, ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. அபி தோஷ் கிஸ் பர் ரக்கா, பாத் பர். அப்போ எதை தோஷமாக செஞ்சாங்க, விஷயம் ரொம்ப பெருசாக இருந்ததில்ல அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தின் மேலே தோஷம் வச்சிட்டீங்க. அவர் பாத் கியா கர்த்திய, அப்புறம் அந்த விஷயம் என்ன சொல்லுது, ஆயி அவர் கை, அது வந்துச்சு போச்சு. 5,000 வருஷக்கு बाद फिर बात आएगी. இன்றைக்கி வந்து போச்சுன்னா பிறகு எப்போ வரும், 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும். जो और 5,000 वर्ष के बाद आनी है उस पर दोष रख देते हो. எது 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வருமோ அது மேலே தோஷம் கொடுக்குறீங்க. ஐசே நயி கர்னா, அந்த மாதிரி செய்யாதீங்க. கியா கரும், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லாதீங்க. ஏ சங்கல்பமே நெய்லான, சங்கல்பத்தினோட இதை கொண்டு வரக்கூடாது. बाप दादा क्रोध के लिए क्यों विशेष कह रहा, பாபா விசேஷமாக கோபத்துக்காக ஏன் இந்த சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். क्योंकि ஏனென்றால் अगर क्रोध को अपने विदाई दे दी इसमें लोभ इच्छा सब आ जाता है. கோபத்துக்கு நீங்கள் முடிவு கொடுத்துட்டீங்கன்னா அதில் பேராசையாகட்டும் இச்சை ஆகட்டும் எல்லாம் வந்துடுது. ஆக பேராசை மற்றும் இச்சை இல்லாமல் கோபம் வரவே வராது. लोभ सिर्फ पैसे और खाने का नहीं होता है. பேராசைனா வெறும் பணத்துக்கு இல்லை சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, பின்ன பின்ன பிரகார்க்கிய விதவிதமான பேராசைகள் இருக்கின்றன. चाहे ज्ञान की चाहे अज्ञान की कोई भी इच्छा यह भी लोभ है. ஞானத்தினுடையதாக இருந்தாலும் சரி அல்லது அஞ்ஞானத்தினுடையதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆசையும் கூட என்ன பேராசை தான். तो क्रोध को कदम करने से लोभ स्वतः कदम होता जाए. எப்போ நீங்கள் கோபத்தை முடிவடைய செய்து விடுகின்றீர்களோ அப்போ பேராசை தானாகவே முடிவடைந்து விடும். அகங்கார் भी कदम हो जाता है, அகங்காரம் கூட முடிவடைந்து விடுகிறது. அபிமான் ஆத்தா ஹேனா, ஏன்னா அபிமானம் எப்படி வருது உங்களுக்கு, மை படா, நான் பெரிய ஆள், மை சமझदार, நான் புத்திசாலி, மை ஜான்தா ஹூं ये क्या अपने को समझते हैं, எனக்கு தெரியவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க. தபு क्रोध आता है. இப்படி நினைக்கும் போது தான் கோபம் வருகிறது. तो अभिमान और लोभ यह भी साथ साथ विदाई ले लेंगे. ஒன்று அபிமானமாகட்டும் இல்லை பேராசாகட்டும், இந்த ரெண்டுமே கூட கோபத்தின் கூடையே உங்கள்கிட்ட விடுப்பு வாங்கிடும். इसीलिए बाप दादा विशेष लोभ के लिए न कह करके क्रोध को अंडरलाइन करा रहा है. விசேஷமாக பேராசைக்கு அண்டர்லைன் பண்ணாமல் கோபத்திற்கு அண்டர்லைன் செய்து கொள்ள செய்கின்றார். तो संस्कार बनाएंगे. பாபா கேட்குறாங்க, संस्कारமாக ஆக்கிடுவீங்களா. अभी सब हाथ उठाओ और सबका फ़ोटो निकालो. இப்போ எல்லாம் கையை தூக்குங்க, எல்லாரையும் ஃபோட்டோ எடுங்க. अभी थोड़ी सी मुबारक देते हैं. இப்போ கொஞ்சம் வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். बहुत नहीं, ரொம்ப கொடுக்கல. जब फिर से रिजल्ट देखेंगे फिर वतन में देवता है, फिर स्वर्ग के देवताएं भी आपके ऊपर वाह वाह पुष्प गिराएंगे. வதனத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளாகட்டும் இல்லை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளாகட்டும் எல்லாமே உங்கள் மேலே ஆகா ஆகா என்ற பூக்களை மழையாக பொழிவார்கள். आज से हर एक अपने में देखें. இன்றிலிருந்து ஒவ்வொருவரும் கூட தன்னைத்தான் பாருங்கள். दूसरे को नहीं देखना. பாபா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, பிறரை பார்க்காதீர்கள். दूसरे की यह बातें देखने के लिए मन की आँख बंद करना. பிறருடைய விஷயங்களை பார்ப்பதற்கான மனதின் கண்ணை மூடிவிடுங்கள். ये आँखें तो बंद कर नहीं सकती है ना, இந்த கண்ணை உங்களால் மூட முடியாது. लेकिन मन की आँख बंद करना, மனதினுடைய கண்களை மூட வேண்டும். दूसरा करता है या तीसरा करता है मुझे नहीं देखना.
அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, இதை நீங்கள் பார்க்கக்கூடாது. बाप इतना भी फोर्स देकर कहते हैं, बाबा अवलो फोर्सा சொல்கிறாராம். என்ன, अगर कोई विरला महारथी भी कोई ऐसी कमजोरी करे, ஏதோ ஒரு சில மகாரதிகள் கூட அப்படிப்பட்ட பலகீனமுடையவர்களாக இருந்தாலும் देखने के लिए और सुनने के लिए मन की अंतर्मुखी बनाना, பார்ப்பதற்கு மற்றும் கேட்பதற்கு மனதில் உள்நோக்கு முகையுடலாக ஆக்கிவிடுங்கள். எதை? மனசு. ஹன்சிக்கு பாத் சுன, சிரிப்புக்காக ஒரு விஷயம் சொல்லவா? பாபா கேட்குறாங்க. बात दादा आज थोड़े स्पष्ट सुना रहे हैं, बुरा तो नहीं लगता? பாபா இன்றைக்கி கொஞ்சம் விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கெட்டதாக உங்களுக்கு அனுபவமாகவில்லை தானே? अच्छा, एक और भी स्पष्ट बात सुनाते हैं. இன்னொரு தெளிவான விஷயத்தை நான் சொல்கிறேன். பாப் தாதா ने देखा, பாப் தாதா பார்த்தாங்க, மெஜாரிட்டி समय प्रति समय, மெஜாரிட்டி நேரத்திற்கு ஏற்ப, சதனை கபி கபி, எப்போதும் இல்லை அவ்வப்போது, महारथियों की विशेषता को कम देखते और कमजोरी को बहुत गहराई से देखते. மகாரதிகளுடைய விசேஷத்தன்மையை குறைவாக பார்க்கின்றார்கள், ஆனால் அவங்களுடைய பலகீனத்தை ரொம்ப ஆழமாக பார்க்கின்றார்கள். அதோடு மட்டுமில்லை, ஃபாலோ करते हैं, அதை ஃபாலோவும் பண்ணுறாங்க. एक दो से वर्णन भी करते हैं कि क्या है, सबको देख लिया. ஒருவர் பிறருடைய வர்ணனை கூட செய்கிறாங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு. महारथी भी करते हैं, हम तो है तो पीछे. महारथिகளே அப்படி செய்கிறாங்க, நாங்கள் ஏன் பின்னாடி? अभी महारथी जब बदलेंगे ना तो हम बदल जाएंगे. எப்போ மகாரதிகள் மாறிடுவாங்களோ அப்போ நாங்களும் மாறிடுவோம். लेकिन ஆனால் महारथियों की तपस्या, महारथियों की बहुत काल का पुरुषार्थ, மகாரதிகளுடைய தபஸ்யா, மகாரதிகளுடைய ரொம்ப காலத்திற்கான புருஷார்த்தம், उनको एडिशन मार्क्स दिलाकर पास तानर कर लेती है. एडिशन मार्क्स கொடுத்து பாஸ் தானராக ஆக்கிவிடும். आप इसी इंतजार में रहेंगे कि महाराज बदलेंगे तो हम बदलेंगे. நீங்கள் இந்த எதிர்பார்ப்பிலே இருந்தீங்கன்னு வச்சிங்க, எப்போ மகாரதி மாறிடுவாங்களோ அப்போ நான் மாறிடுவேன்னு தோக்கா காலேங்கே, ஏமாற்றம் அடைந்து விடுவீர்கள். இசிலியே அதனால் மன்கோ அந்தர்முகி பனாவோ சம்ஜா, மனதை உள்நோக்கு முகமுடையதாக செய்து விடுங்கள். புரிகின்றதா? மனக்கண்ணை மூடிவிடுங்கள்ன்ற, பார்க்காதீங்க, உங்களுக்கு அதில் தெரியவே கூடாது. ஏன்னா விசேஷத்தா கூட குறைவாக தான் தெரியுது, ஆனால் பலகீனம் ரொம்ப ஆழமாக கூட தெரியுது. எபி பாப் தாதா बहुत सुनते हैं, இதை கூட பாப் தாதா ரொம்ப கேட்குறாராம். என்ன? தேக் லியா, நாங்கள் பார்த்துட்டோம், எங்களுக்கு தெரியும். हमारी भी तो आंखें हैं ना, हमारी भी तो कान है ना, हम भी बहुत सुनते हैं. எங்களுக்கும் கண் இருக்குல்ல, எங்களுக்கும் காது இருக்குல்ல, நாங்களும் ரொம்ப கேட்டிருக்கிறோம். लेकिन महारथियों से इस बात में रीस नहीं करना. மகாரதிகள் கூட இந்த விஷயத்தில் நீங்கள் போட்டி போடாதீர்கள். அச்சாய்க்கு ரேஸ் கரோ, நல்லதில் போட்டி போடுங்க. புராய்க்கு ரீஸ் நெய் கரோ, அந்த கெட்டதில் பொறாமப்படாதீங்க. நைத்தோ தோக்கா காலேங்க, இல்லைன்னா நீங்கள் ஏமாற்றம் அடைந்து விடுவீர்கள். பாப்கோ தரஸ்படுத்த, பாபாவுக்கு ரொம்ப இரக்கம் வருகிறது. क्योंकि பாபா அதுக்கும் காரணம் சொல்கிறார். ஏனெனில் महारथियों का फाउंडेशन निश्चय अटूट अचल. महारथिகளுடைய ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது? ரொம்ப நிச்சயத்தில் இருக்குது, ஆடாத அசையாததாக இருக்குது. उसकी दुआएं एक्स्ट्रा महारथियों को मिलती है. அதனுடைய ஆசீர்வாதங்கள் எக்ஸ்ட்ரா மகாரதிகளுக்கு கிடைத்து விடுகின்றது. इसीलिए ஆகவே कभी भी मन की आंखों को इस बात के लिए नहीं खोलना. மனதனுடைய கண்களை இந்த விஷயங்களுக்காக திறந்து விடாதீர்கள்.
बंद रखो, மூடி வச்சிருங்க. सुनने के बजाय मन को अंतर्मुखी रखो. விஷயங்களை கேட்கறதுக்கு பதிலாக மனதை உள்நோக்கமாக வைத்திருங்கள். समझा? புரிகிறதா? चारों ओर के सर्व बाप दादा के लवलीन आत्मा हैं. நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து பாப் தாதாவுடைய லவ்லீன் ஆத்மாக்களுக்கு சர்வ பாப்கே சேவாதாரி ஆத்மாயே, அனைத்து பாபாவுடைய சேவாதாரி ஆத்மாக்களுக்கு சர்வ சகஜ புருஷார்த் को अपनाने वाले श्रेष्ठ ஆத்மாயே, அனைத்து சகஜமான புருஷார்த்தத்தை தனதாக செய்து கொள்ளுகின்ற श्रेष्ठமான ஆத்மாக்களுக்கு सदा बाप समान बनने के लक्ष्य और लक्षण को समान बनाने वाले, பாபாவுக்கு சமமாக ஆவது, அதாவது லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக செய்யக்கூடியவர்களுக்கு பாப்கே சமீப் ஆத்மாவுக்கு, பாபாவின் அருகையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதா கா बहुत बहुत याद प्यार और नमस्ते. ரொம்ப ரொம்ப அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆக இன்றைக்கி பாப் தாதா யாருக்கெல்லாம் அன்பு நினைவில் கொடுக்கின்ற நமஸ்தே சொல்கிறாரு? நம்பர் 1, பாப் தாதானுடைய லவ்லீன் ஆத்மாக்களுக்கு. 2வது சேவாதாரி ஆத்மாக்களுக்கு. 3வது சிரேஷ்டமான ஆத்மா யார்? சகஜமான புருஷார்த்தத்தை தனதாக ஆக்கிக்கொள்ளவர்கள், அவர் தான் சிரேஷ்டமான ஆத்மாக்கள். அவர்களுக்கு பாப் சமான் ஆவதற்கான லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக செய்யக்கூடியவர்களுக்கு. 5வது பாபாவுடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு. இன்றைக்கி பாபா ரொம்ப ரொம்ப அன்பு நினைவுகளையும் நமஸ்தையும் கூறுகின்றார். इनकी वरदानम सबको अमर ज्ञान दे, अकाली मृत्यु के भय से छुड़ाने वाले शक्तिशाली सेवादारी भव. शक्तिशाली सेवादारिயாக ஆகுங்கள். சக்திசாலி சேவாதாரினா யார்? அகால மரணத்தினுடைய பயத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர்கள். அக்கால மரணத்தினுடைய பயத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர்கள். அவங்கள அதிலிருந்து விடுவிக்க வேண்டுமென்றால் நீங்கள் என்ன பண்ணணும்? அமரமான ஞானத்தை கொடுப்பவர்களாக. அதுவும் யாருக்கு கொடுக்கணும்? எல்லாருக்கும். ஆக எல்லோருக்கும் அமரமான ஞானத்தை கொடுத்து அகால மரணமென்ற பயத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய शक्तिशाली सेवादारिயாக ஆகுக. दुनिया में आजकल अकाल मृत्यु का ही डर है. உலகத்தில் இப்போ தற்காலத்தில் அகால மரணத்துக்கான பயம் ரொம்ப இருக்கின்றது. डर से खा भी रहे हैं, चल भी रहे हैं, सो भी रहे हैं. பயத்தா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நடந்து கொண்டு இருக்கின்றார்கள், பயத்திலேயே தூங்கவும் செய்கின்றார்கள். ऐसी आत्मा को खुशी की बात सुनाकर भय से छुड़ाओ. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியான விஷயங்களை கூறி பயத்திலேருந்து அவங்கள விடுவீங்கள். உன்னை குஷ்கபரி சுனாவோ, அவங்களுக்கு என்ன மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்லணும்? हम आपको 21 जन्मों के लिए अकाली मृत्यु से बचा सकते हैं. உங்களை நாங்கள் 21 ஜென்மங்களுக்கு அக்கால மரணத்திலேருந்து எங்களால் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படி சொல்லுங்கள். ஹர் ஆத்மாவுக்கு அமர் கியான் தே அமர் பனாவ். ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் இந்த ஞானம், எப்படிப்பட்ட ஞானம்? அமர ஞானம், அழியாத ஞானம். இந்த ஞானத்தை கொடுத்து அவங்கள அமரர்களாக ஆக்கிவிடுங்க. ஜிஸ்ஸே ஜனம் ஜனம் கேலே அக்காலி முடிச்சு பச் ஜாய். அதனால் அவங்க பல ஜென்மங்களுக்கு அக்கால மரணத்திலிருந்து பாதுகாக்கப்பட விடுவார்கள். ஐசே अपने शांति और सुख के वाइब्रेशन से, அதே போன்று உங்களுடைய சாந்தி மற்றும் சுகத்தின் வைப்ரேஷன் மூலமாக लोगों को सुख चैन की अनुभूति कराने वाले
உலகத்தினருக்கு சுகம் மற்றும் சயனனுடைய அனுபவத்தை செய்விக்கக்கூடிய சக்திசாலி சேவாதாரி பனோ. சக்திசாலியான சேவாதாரியாக ஆகுங்கள். இன்றைக்கி பாபா ஸ்லோகன் கொடுக்குறாரு, याद और सेवा का बैलेंस रखने से ही सर्व की दुआएं मिलती है. நினைவு மற்றும் சேவையின் பேலன்ஸை வைப்பதின் மூலமாகத்தான் அனைவருடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கின்றன. ஆக இன்றைக்கி அவ்யக்த பாப்தாதா நமக்கு மகா வாக்கியத்தில் பழைய சன்ஸ்காரங்களை முடிவடைய செய்து நிஜ சன்ஸ்காரத்தை தாரணை செய்யக்கூடிய எவர் ரெடியாக ஆகுங்கள் என்று கூறினார். ஏன்னா எல்லாருமே பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய லக்கி குழந்தைகள் தான். இப்போ இந்த பிராமண ஜென்மத்தில் நீங்கள் தேவதா ரூபத்தில் இருந்தாலும் சரி, தர்ம நேதா ரூபத்தில் இருந்தாலும் சரி, மகாத்மானுடைய ரூபத்தில் இருந்தாலும் சரி, பதம்பதி ஆத்மானுடைய ரூபத்தில் இருந்தாலும் சரி, எல்லா ரூபத்தை விட இப்போ தான் நீங்கள் ரொம்ப பாக்கியசாலி ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள். இந்த சிரேஷ்டமான பாக்கியத்தை எப்போதுமே நீங்கள் நினைவில் வைங்க. அதாவது எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த பாடலை உங்கள் மனம் எப்போதுமே பாடிக்கிட்டு இருக்கணும். அந்த பாட்டு என்ன? ஆகா பாக்ய விதாதா பாபா, ஆகா எனது சிரேஷ்டமான ஆத்மாவினுடைய பாக்கியம். இந்த பாக்கியத்தினுடைய பாடலானது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் பாடிக்கிட்டே இருக்கணுமா. அதை பார்க்கும்போது தான் ஒவ்வொரு குழந்தைகளையும் பாபாவுக்கு கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சில நேரம் இந்த சௌபாகியம் அதனுடைய போதை அல்லது நிச்சயமானது வெளிப்படையாக இருக்குது, சில நேரத்தில் மர்ஜாகி விடுகின்றது. இப்போ பாபா என்ன விரும்புகின்றார்? எப்பொழுதுமே பாக்கியத்தினுடைய நினைவு சொரூபமாக நம்மை பார்க்க விரும்புகின்றார். எல்லாமே அதைத்தான் விரும்புகின்றார்கள். ஆனால் இந்த ஆனால் என்ற வார்த்தை தான் இடையில் வந்து விடுகின்றது. இந்த ஆனால் என்ற வார்த்தையை நீங்கள் முடிவடைய செய்ய வேண்டும். பாப்தாதாட்ட எவ்வளவோ நல்ல நல்ல உறுதிமொழியெல்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நல்லா நீங்கள் பேசவும் செய்கிறீங்க. ஆனாலும் கூட இந்த லட்சியம் மற்றும் லக்ஷணம் இந்த ரெண்டில் ஏன் வித்தியாசம் வந்துடுது? ரிசல்ட்டில் பாபா என்ன பார்த்தாங்க? பாபா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்றைக்கி ரிவைஸ் பண்ணுறாங்க. 3 விஷயங்கள் தான். ஒன்று யோசிப்பது, அதாவது சங்கல்பம் செய்வது. 2வது பேசுவது, அதாவது வர்ணனை செய்வது. 3வது கர்மத்தில் ப்ராக்டிக்கலாக அனுபவம் பண்ணுறது, நடத்தையில் கொண்டு வருவது. இந்த 3லையும் பேலன்ஸு சமமாக இருக்க வேண்டும். முதல்ல நல்லா இருக்கீங்க, 2வதில் 75% நல்லா இருக்கீங்க. ஆனால் 3வது நடைமுறைப்படுத்துவது அல்லது நடத்தையில் வருவது தான் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றீர்கள். 2 விஷயம் ஓகே அப்படின்னு சொல்கிறேன். காரணம் என்ன? தெரியும் தானே? தெரியும்னு சொல்லுங்கள், இல்லை தெரியாதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கீங்க. இதை பற்றி ஒரு லெக்சர் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க, ரொம்ப போதையோடு செய்வீங்க. நீங்கள் என்னெல்லாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் பாபா கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். அப்போ மகிழ்ச்சியும் அடைகின்றார். ஆகா குழந்தைகளே ஆகா என்று. இப்போ மூலமான விஷயம் என்ன? ஏற்கனவே பாபா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரிவைஸ் கோர்ஸ் தான் நடந்துகிட்ருக்குது. காரணம் ஒன்று தான், நிறைய காரணம் கிடையாது. இந்த காரணத்துக்கு நிவாரணமும் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஈஸியை ரொம்ப கஷ்டமாக ஆக்கிக்கிறீங்க. அது ஈஸி தான், ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கஷ்டமாக ஆக்கிக்கிறீங்க. ஏன்னா நஷா என்பது உங்கள்கிட்ட மூழ்கி விடுகிறது. நீங்கள் செய்யக்கூட செய்கிறீங்க, தாரணம் கூட பண்ணுறீங்க. நீங்கள் பேசும்போது ஞானிகள் மட்டுமல்ல, அஞ்ஞானிகள் கூட இதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா சொல்கிறீங்க, ரொம்ப நல்லா சொல்கிறீங்க அப்படின்னு கை தட்டுறாங்க. ஆனால் என்பது தான் உங்களுக்கு இப்போ தடை ரூபமாக இருக்கின்றது.
இந்த ஆனால் என்ற சப்தத்தை நீங்கள் முடிவடைய செய்ய வேண்டும். அப்போ தான் நீங்கள் பாபாவுக்கு சமீபத்தில் வர முடியும். இது பாபாவுக்கு கூட பிடிக்கலை, நீங்கள் ஆனால் என்று சொல்வது. பாபாவுக்கே அது பிடிக்கலை, ஆனாலும் அவருக்கு ஆனால்னு சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தாரணை பண்ணுறீங்க, தாரண ரூபத்தில் நீங்கள் பண்ணுறீங்க கொஞ்ச காலத்துக்காக, சில பேர் கொஞ்சம் அதிகமான காலத்துக்கு ப்ராக்டிக்கலாக. ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மூல சம்ஸ்காரத்தை நிஜ குணங்களை சம்ஸ்காரமாக ஆக்கி கொள்ள வேண்டும். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியமே இல்லை. என்ன செய்கிறது, என்னுடைய சம்ஸ்காரமே அப்படி இருக்குது, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த கோபம் என்பது கூட விதவிதமான ரூபங்களை எடுத்துக்கொண்டு வருகின்றது. அது பெரிய அளவில் வரும்போது எல்லாருக்குமே தெரியுது இவர் கோபப்படுகின்றார் என்று. ஆனால் அது பல ரூபங்களில் அது வெளிவருகின்றது. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, வெறுப்பு அல்லது துவேஷம், பொறாமை, இந்த 3 ரூபத்திற்கூட கோபமானது வெளிப்படுகின்றது. பாபா இந்த ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லிகிட்ருக்கார், இன்றைக்கும் சொல்கிறார். அது என்ன? இப்பொழுது ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு ஞானத்தின் விஷயத்தையும் சம்ஸ்காரமாக ஆக்கி கொள்ளுங்கள். யார் மேலே நமக்கு பிரியம் இருக்குமோ அவங்களுடைய விஷயத்தில் நாம் நிச்சயமாக நம்ம இதயத்தில் அதை பதிய வைத்து கொள்ளுகின்றோம். எப்போ நீங்கள் ஒரே ஒரு முறை மேரா பாபா என்று இதயபூர்வமாக சொன்னீங்களோ, அப்போ பாபா கூட மேரே பச்சே அப்படின்னு சொல்கிறார். அவருடைய அனைத்து பொக்கிஷங்களுக்கும் நீங்கள் அதிகாரிகளாக ஆகிவிடுகின்றீர்கள். நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன், ஆனால் நீங்கள் கூட்டத்தோடு வரக்கூடாது, என்னுடைய சஜினி ஆயிட்டு என் கூட எனக்கு சமமாக வர வேண்டும் நான் விரும்புகிறேன்னு சொல்கிறார். கேட்டோன்னா மகிழ்ச்சியில் எல்லாமே கைத்தட்டுகின்றார்கள். நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கே சிரிப்பு வருது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட குரோத ஆத்மா அப்படிங்கிறது ஞானி ஆத்மாக்களுக்கு இந்த கோபம் ஒரு மகா எதிரியாக இருக்கின்றது. அதை நீங்கள் முதல்ல மனதில் வச்சுக்கணும். சில நேரம் பிறருடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் இப்படி செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. சில நேரம் எங்களுக்கு கோபம் இல்லை, ஆனால் கொஞ்சம் நாங்கள் சீரியஸாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அது கூட கரெக்ட் இல்லை தான். லாவை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதுக்கு யாருக்குமே பர்மிஷன் இல்லை. நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கூட பாபாவினுடைய அந்த ஸ்ரீமத்தை நினைவுபடுத்துகின்ற அளவுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு கூட பர்மிஷன் இருக்கே தவிர எல்லாருக்கும் இல்லை. அதனால தான் காரணங்களை சொல்லாதீங்க. என்ன செய்கிறது, நாங்கள் விரும்பலை ஆனால் வந்துடுது அப்படின்னா மாயைக்கு புரிய வைங்க, அந்த கோபத்துக்கு புரிய வைங்க. நீங்கள் தான் புரிய வைக்கணும். இதையும் பாபாவே செஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு எப்படி பிராலப்து கிடைக்கும்? அதனால தான் விஷயம் ஒன்றும் ரொம்ப பெருசு இல்லை, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த விஷயத்தின் மேலே தோஷத்தை வச்சிடுறீங்க. இன்றைக்கி இந்த விஷயமானது அடுத்த முறை வருவதற்கு 5000 ஆண்டுகள் ஆகும், ஆனால் அதன் மேலே நீங்கள் தோஷத்தை வைத்து விடுகின்றீர்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யாதீர்கள். என்ன செய்கிறது, கே கரோம் அப்படின்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. கோபத்து மேலே ஏன் பாபா அண்டர்லைன் பண்ணுறாருன்னா, அதில் லோபமும் போயிடும், அகங்காரமும் போயிடும். ஏன்னா அபிமானம் வரும்போது தான் என்ன சொல்கிறீங்க, நான் ரொம்ப பெரியவன், நான் ரொம்ப புத்திசாலி, எனக்கு இது தெரியும், நான் யாருன்னு நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். கோபம் போச்சுன்னா அபிமானமும் போயிடும், பேராசையும் போயிடும். பேராசை என்பது பணத்துக்கு சாப்பாட்டுக்கு மட்டுமல்ல, நிறைய அதனுடைய விதவிதமான ரூபங்கள் இருக்கின்றன. எப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளிப்பட்டு விட்டு விடுவீர்களோ, கோபத்தின் மீது வெற்றி அடைந்து விடுவீர்களோ, அப்பொழுது வதனத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளும் சரி, சொர்க்கத்தினுடைய தேவதைகள் கூட உங்கள் மேலே பூமாரி பொழிவார்கள்.
நல்லது. ஓம் சாந்தி. இன்னைக்கு बाबाउनुடைய अव्यक्त इशारा. सोमान और अभिमान के अंदर को महिंसा से चेक करके सोमानम மற்றும் அபிமானம் இந்த ரெண்டினுடைய வித்தியாசத்தை ஆழமாக சோதனை செய்து बोलचाल उठने बैठने में जो अभिमान दिखाई देता है ना, अपमान की जो फीलिंग आती है ना, उस अपमान अभिमान से भी मुक्त बनो. நீங்கள் உட்கார்றது பேசுகிறது இதில் என்ன அபிமானம் தெரிகின்றதோ அல்லது அவமானத்தினுடைய ஃபீலிங் உங்களுக்கு வருகின்றதோ இவைகளிலிருந்து முக்தி அடையுங்கள். जब अपने बुद्धि के अभिमान, श्रेष्ठ संस्कार स्वभाव के अभिमान, सेवा की सफलता के अभिमान से मुक्त बनो. அபிமானம் எதுக்கெல்லாம் வருகின்றது? தன்னுடைய புத்தியினுடைய அபிமானம், தனது சிரேஷ்டமான சன்ஸ்காரம் சுபாவத்தினுடைய அபிமானம், சேவையில் கிடைக்கின்ற வெற்றியின் மீது அபிமானம், இதிலேருந்து கூட நீங்கள் முக்திகளை அடையுங்கள். தப் அப்போ தான் பிரம்மா பாப் சமான் சம்பூர்ண ஃபரிஸ்தா பன் சக்கேங்கே. பிரம்மா பாபாவுக்கு சமமாக சம்பூர்ணமான ஃபரிஸ்தாவாக ஆக முடியும். நல்லது. ஓம் சாந்தி. வாய்ப்புகள் அரிதானவை அல்ல, எங்கே நிறைஞ்சிருக்கு. கண்களை கொஞ்சம் திறந்து பாருங்க, அதுல ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. Opportunities are not rare, they are there everywhere. Open your eyes a little and you will find one.